உலக மக்களே வணக்கம். எனக்கு சொந்தக்காரங்க, சரிங்களா? நான் குஜராத்தில் தொழில் செஞ்சு நஷ்டமாகி உடல்நலம் பாதிக்கப்பட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டேன். எல்லாம் தெரியும், சரிங்களா? அந்த சொந்தக்காரங்கிட்ட தெரியும்ல. தெரிஞ்சுக்கிட்டு நான் ஆட்டோ ஓட்டுறேன். ஆட்டோ ஓட்டுறேன்னா ஆட்டோ ஸ்டாண்டுக்குள்ளே விடலை. நீ விடலை, நான் பார்த்துக்கிறேன்ட்டு சும்மா சுற்றி சுற்றி ஆளை ஏற்றி ஓட்டினேன். நான் பாட்டு தானே ஓட்டினேன், நீங்கள் விடலைன்ட்டீங்க, நான் வெளியேறிட்டேன். நான் பாட்டு போய் ஆட்டோ ஓட்டினேன். ஆட்டோ ஓட்டுற மக்கள் பூரா கத்த ஆரம்பிச்சிருச்சு. நான் ரோட்டில் நடந்து வர மக்கள்லாம் வண்டியில் ஏற்றி கொண்டு போய் ஊரில் இறக்கிட்டுருவேன். நீ ஆட்டோ ஸ்டாண்டில் உட்காந்துக்கேரு. ஆட்டோ ஸ்டாண்டு ஒன்றுதுன்னு சொன்னீங்களா? ஆட்டோ ஸ்டாண்டில் உட்காந்துக்கேருங்க பிரதர்ன்ட்டு இங்கே ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வரவங்களாம் நான் ஒரு 2 சுற்றி நடந்து வரும்ல, நம்ம ஊர் ஆள் தெரியுமில்ல, ஆளை ஏற்றி கொண்டு போய் ஊரில் இறக்கி விட்டுருவேன். பூரா பார்த்து ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்க நண்பர்கள் பூரா கொந்தளிச்சிட்டாங்க. கொந்தளிச்சு அவங்களாம் கூப்பிட்டு, எப்போ 10,000 ஆட்டோ ஸ்டாண்டு கொடு, உள்ளே சேர்த்து வர்றோம்ட்டு அனுப்பிட்டாங்க. சரி, வழிக்கு வந்துட்டில, சரி தாரேன் கொடுன்ட்டு ஆட்டோ ஓட்டினேன். அப்புறம் ஒரு குடும்பம் இருக்குது, எண்ண முடியாத அளவுக்கு பணம். லாரி, பஸ்ஸு, மினி பஸ்ஸு, தோட்டம், வாடகை வீடு, அரசியல், இந்த மாதிரி இருக்குது. அந்த குடும்பம் சொல்லுது, தம்பி என் பஸ்ஸு போகிற ரூட்டு மினி பஸ், அது கிராமத்தில் போகும். இந்த ரூட்டில் நீ ஆள் ஏற்றணுண்டா, உனையும் ஆட்டோவும் பஸ்ஸை விட்டு ஏற்றுவேன்ட்டு சொல்லுது. சரிங்களா? ஏற்றுவேண்டா, நான் டிக்கெட்டு போட்டு ஓட்ட கிடையாது. சரிங்களா? ஒரு பாட்டி வருது, அவசரத்துக்கு கூட்டு போகுது, இறக்கி விட்றான். திருப்பி அங்கிட்டிருந்து ஏற்றிக்கலண்டா, ஒரு ஆள்ன்ட்டு இருப்பாங்க. அவசரத்துக்கு வரவங்க ஒரு ஆள்ன்ட்டு இருப்பாங்க. அவங்கள ஏற்றிக்கலண்டா அந்த கிராமத்து மக்கள் அடுத்த தடவை அவங்க ஊருக்குள்ளே வராதுன்ட்டு சொல்லி வையும். இந்த பிரச்சனை இருக்குது. நீ அவசரத்துக்கு எங்களை ஏற்றுறீங்களா, ஏன் ஊருக்குள்ளே ஏன் வாரன்ட்டு அந்த கிராமத்து மக்கள் வையும். இந்த பஸ்ஸுக்காரருக்கு புரிஞ்சா சொல்லுங்கள். 10 ரூபா அந்த டிக்கெட்டை ஏற்றக்கூடாதுன்னு சொன்னவங்க, அன்னைக்கு எனக்கு டீ குடிக்க வழி இல்லை, அன்னைக்கு வயசு இருந்துச்சு, இன்னைக்கு டீ கூட குடிக்க முடியாத அளவுக்கு